அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அம்மா உங்க பேருமா? மாதவி. என் பொண்ணு மகாலட்சுமி. என்னால பள்ளிக்கூடம் போக முடியல. அழாதீங்க அம்மா, இங்க பாருங்க, அழக்கூடாது. இங்க பாருங்க, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரியா? நீங்க அழாம என்ன கஷ்டம்? மாசம் 6000 ரூபாய் மருந்து மாத்திரை வாங்க. உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனைமா? கல்லீரல் பிரச்சனை. கல்லீரல் பிரச்சனை. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கறாரு? அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? கலெக்ஷன் போறாங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கு. டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். எல்லாம் எடுத்திருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட்டா இது? அதான் 60% போயிடுச்சுட்டாங்க. 60% போயிடுச்சு. கல்லீரல் போயிடுச்சு. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா இல்லையா? இல்ல, அம்மாவை பார்த்து கூட இருக்கேன். ஸ்கூலுக்கே போலையா? இல்ல 8th வரையும் படிச்சது. அதுக்கப்புறம் தான் நினைச்சு. ஒரு பெரிய தாய்க்காக உன்னோட வாழ்க்கையே நீ இது பண்ணிட்டு இருக்க. பாருங்க, என்ன ஒரு கூட பிறந்த என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க, இல்ல ஒரு தம்பிமா நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, தைரியமா சந்தோஷமா இருக்கணும். சரி பண்ணிடலாம். இங்க ஒரு எல்லா வைத்தியத்துக்குமே மருந்து இருக்கு, சரி பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரியா? இப்போ நீங்க அழுதீங்கன்னு பாருங்க, அவள் அழுவா, அவள் பாவம். உங்களை விட்டு அவளுக்கு யார்? உங்களோட வாழ்க்கைக்காக தானே இன்னைக்கு அவள் ஸ்கூலுக்கு கூட போகாம பாவம் பாப்பா வீட்டுல இருக்கா. கல்லீரல் பாதிப்புன்னு சொல்லிட்டு சொன்னதுல இருந்து அம்மா கூட தான் இருக்கும். நீங்க மாத்திரை மருந்துக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. நான் அதுக்கு உதவி பண்றேன். சரியா? அம்மாவுக்கு மருந்து ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க டாக்டர்? இது மாசம் எவ்வளவு ஆகுறாங்க? மாசம் 6000. சரி, ரைட். இங்கே பாருங்கம்மா, நான் எல்லாமே இருக்கு. 6000 மாசம் வைக்கணும். 48 சாப்பிடணும். அப்பா லைனுக்கு போவோம், அதை வச்சு இந்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் கட்டிக்கிறோம். அதுக்காண்டியே மாசம் வாரம் 1300 ரூபாய் போயிருது. சாப்பாடு செலவுக்கு எதுவுமே இல்லை. வீட்டுல அரிசியும் இல்லை. அதனால நாங்க ஒவ்வொரு கிலோ அப்பப்ப வாங்கி ஒவ்வொரு டம்ளர் போட்டு வச்சு. அரிசி கூட இல்லையா? சரி, நான் அரிசியை நல்லா வாங்கி தரேன். சரியா? அம்மா இங்க பாருங்க, உங்க மருந்துக்கு நான் உதவி பண்றேன், உங்க சாப்பாட்டுக்கு நான் உதவி பண்றேன். நாட்டு மருந்தும் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நாட்டு மருந்து சாப்பிட்டு. ஓ, நாட்டு மருந்து இப்ப சாப்பிட்டதுனாலதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா? ஆமா. நான் இதுல பண உதவி இருக்கு. சரி, அது உங்க அப்பா வந்தோடனே இந்த பணத்தை கொடுத்துமா. பணம் கொடுத்துருக்கேன் பாப்பாட்ட. நீங்க மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. மாசம் மாசம் உங்களுக்கு சரியா உதவி தேடி வந்து சேரும். சரியா? தேங்க்ஸ் தான் சொல்ல வேணாம். நீ அம்மாவை நல்லபடியா இதே மாதிரி பாத்துக்க. என்னோட ஒரே அட்வைஸ், நீ ஸ்கூலுக்கு போறக்குள்ள வழி பாரு. கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிடணும். சரியா? தைரியமா இருங்க. அம்மா அங்கே பாருங்க, நோய்க்கு மேல பெருசு என்னது? உங்க நம்பிக்கை. என்னது? நம்பிக்கை. உங்க நம்பிக்கையை நீங்க வச்சுக்கணும். நோயெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்பிக்கை வச்சீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் வாழலாம். கரெக்டா மாத்திரை சாப்பிட்டு இருங்க. சரியா? கேட்ட மாதிரி அரிசி, மளிகை ஜாம பொருள் எல்லாம் வாங்கிட்டேன். சரியா? என்னோட நம்பர் இருக்கு, அதுல எனக்கு மாசம் மாசம் அடிச்சிருமா. சரியாம்மா? அம்மாவை நல்லா பாத்துக்க. போயிட்டு வரட்டுமாமா? போயிட்டு வரமா. என்னை காப்பாத்தி விட்டீங்கன்னாலே அதுவே போதும். காப்பாத்தி விட்டோமா, கவலைப்படாதீங்க. சரியா?